ஹலோ கைஸ். நெறைய பேரு கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தீங்க. கண்ட்ரி பிரீட்லாம் ட்ரெயின் பண்ண மாட்டீங்களா? ஏன் நம்ம நேட்டிவ் பிரீட்ஸ்க்குலாம் ட்ரெய்னிங் குடுங்களேன். அப்டிலாம் சொல்லி நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. குடுக்க கூடாதுன்லாம் இல்ல. கஸ்டமர் எந்த பிரீட் கொண்டு வராங்களோ, அந்த பிரீடுக்கு நம்ம ட்ரெய்னிங் குடுக்குறோம். இப்ப நீங்க வீடியோல பார்க்கிறது ஒரு ராஜபாளையம். இவன் பார்த்தீங்கன்னா, சேம் ப்ராப்ளம் தான். லீஷ் புல்லிங் அடிஷன் டூ தட் கொஞ்சம் அக்ரஷனா இருந்தான். ஸோ வந்த அன்னைக்கே பாருங்க நம்மள பக்கத்திலேயே விடல. ஸோ இருந்தாலும் அவன வந்து மெதுவா வந்து ஸ்லீவ் போட்டு கொஞ்சம் கொஞ்சம் தடவி குடுத்து, அவன அதுல கடிக்க விட்டு டயர்ட் ஆக்கி, அப்புறம் தான் வந்து அவன் கிட்டயே முடிஞ்சுச்சு. இப்பவும் எதுக்காக ஃபர்ஸ்ட் நாளே இவ்வளவு பண்றோம்னு பார்த்தீங்கன்னா, காலர் வந்து ரொம்ப லூஸா இருந்துச்சு. ஸோ ஈஸியா வந்து ஓப்பன் ஆயி வெளிய ஓடுறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு சொல்லி, காலர டைட் பண்றதுக்காக தான் இவ்வளவு ப்ராப்ளம். ஒரே நாள்ல ஃபர்ஸ்ட் வந்த அப்பவே உள்ள கொண்டு போறதுக்கு முன்னாடியே. ஸோ அதுக்கப்புறம் 2 டேஸ் கழிச்சு இப்ப எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி பாருங்க. நான் ஏற்கனவே நெறைய வீடியோல முக்கியமா ராட்டூலர் வீடியோல சொல்லியிருக்கேன். ப்ரீடுல எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நம்ம எப்படி வளர்க்குறோங்கிறத பொறுத்து தான் இருக்கு. ஒரு சின்ன இடத்துக்குள்ளே பேம்பயரா இருந்தவன, இப்ப வெளிய கொஞ்சம் கொஞ்சமா கொண்டாந்து சோசியலைஸ் பண்ணி விளையாடும்போது ஒரு 2 டேஸ்லயே ரெடி ஆயிட்டான். இப்ப அவன் வந்து நல்லா சோசியலைஸ் ஆனதுனால, இதுக்கப்புறம் லீஷ் புல்லிங்க்கான ட்ரெய்னிங் வந்து ஆரம்பிப்போம். நேட்டிவ் பிரீட்னால ட்ரெயின் பண்ண முடியுமா? முடியாதா? அப்படிங்கிற எந்த கொஸ்டினும் தேவையில்ல. நம்ம எந்த பிரீடா இருந்தாலும் ட்ரெயின் பண்ணலாம். கஸ்டமர் எத கொண்டு வராங்கிறத பொறுத்து தான். இவனோட அப்டேட் வீடியோ, ட்ரெய்னிங் அப்டேட் வீடியோ அடுத்தடுத்து போஸ்ட் பண்றேன். எல்லா வீடியோவும் கண்டிப்பா பாருங்க. ஓகே ஃபிரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க் யூ.